இனிமேல் தான் ஆட்டமே ஆரம்பம். மோடிக்கு பயங்கரமான செக் வச்சிருக்காங்க. மகாராஷ்டிரால பிஜேபி வேணா ஜெயிச்சிருக்கலாம், ஆனா மோடி தோத்துட்டாரு. ஒட்டு மொத்தமா மோடியை இன்னொரு 4 மாசத்துல காலி பண்ண போறாங்க. அவருக்கு பொலிட்டிக்கல் லைஃபே இல்லாம ஆர்எஸ்எஸ் பண்ண போது அதுக்கு தான் இவங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. ஏங்க ஒரு நாள் 2 நாள் கிடையாது, 3 நாள் உட்கார்ந்து பேசியிருக்காங்க. யாரு? அமித்ஷா உட்கார்ந்து இருந்திருக்காரு, நட்டா இருந்திருக்காரு, ராஜ்நாத் சிங் இருக்காரு. இவங்க இல்லாம ஆர்எஸ்எஸ் ஹெட் அவரும் சேர்ந்து உள்ள உட்கார்ந்துருக்காரு. 3 நாள் பேசியும் இவங்களுக்குள்ள சுமூகமான முடிவு இல்ல. அவங்க தெளிவா சொல்றாங்க, ஆர்எஸ்எஸ் நீங்க எதுக்காக இதெல்லாம் மாத்துறீங்க? இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மாத்துறதுக்கு யார் உங்களுக்கு இந்த அளவுக்கு பர்மிஷன் கொடுத்தது? ஏன் ஆர்எஸ்எஸ் கேட்கவே இல்லை? இது ரொம்ப 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 மோசமான செயல் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நீங்க கண்டிப்பா இதுல இருந்து நீங்க விலகிறோம்னு சொல்லும்போது இந்த 3 நாள் கூட்டத்துல அமித்ஷா எல்லாம் பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஆகி எந்திரிச்சு வெளியே வந்துட்டாங்க. அவங்க மோடி குறித்து 2 முடிவுகளை முக்கியமா அதுல எடுக்கப்பட்டிருக்கு. அதை பிஜேபி ஏத்துக்கலாம்னு ஆர்எஸ்எஸ் சொல்லிட்டான். நான் இதைத்தான் செய்ய போறேன், எனக்கு தெரியாதுன்ட்டான்.